Yes. Now let me see. Ninth question. Say true or false. Anyone read the question, ma? The square of every Square of natural every number natural is number is always always greater than the number itself. The square of every natural number is always greater than the number itself. Natural numberனா எந்த நம்பர்லேருந்து ஸ்டார்ட் ஆகும் ஆக்சுவலாக? நம்ம நம்பர் செட்டில் நிறையா படிச்சிருக்கோம் இல்லையா? ஹோல் நம்பர், நேச்சுரல் நம்பர், இன்டீஜர்ஸ், ரியல் நம்பர்ஸ் எல்லாம் படிச்சிருக்கோம் இல்லையா சின்ன கிளாஸில்? ஸோ இந்த செட்டில் நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னா எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும்? இதை வந்து நம்ம நேச்சுரல் நம்பரை வந்து கேபிட்டல் லெட்டர் என் ஆல்ஃபபெட் லெட்டரால் நம்ம குறிப்பிடுவோம் இல்லையா? இப்போ நேச்சுரல் நம்பர் இந்த செட்டுக்குள்ளே எதுலேருந்து ஆரம்பிக்கும்? நேச்சுரல் நம்பர்ஸ் ஜீரோலேருந்து ஆரம்பிக்குமா, ஒன்லேருந்து ஆரம்பிக்குமா? ஜீரோலேருந்து ஆரம்பிச்சா அது ஹோல் நம்பர்ஸ். ஒன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுற நம்பர்ஸ் தான் நேச்சுரல் நம்பர்ஸ். சரியா? இட் இஸ் இன்ஃபைனைட். போய்கிட்டே இருக்கும் அதை வந்து நம்ம கவுண்ட் பண்ணவே முடியாது, அன்கவுண்டபிள். அதுதான் நேச்சுரல் நம்பர்ஸ். இப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா நேச்சுரல் நம்பர் தான் கேட்குறாங்க, ஹோல் நம்பர்னு கேட்கல. ஹோல் நம்பர் அப்படின்னா நீங்கள் ஜீரோவை பற்றி திங்க் பண்ணலாம். ஸோ இங்கே நீங்கள் ஜீரோவை பற்றி திங்க் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ என்ன கேட்குறாங்க பாருங்கள், த ஸ்கொயர் ஆஃப் எவ்ரி நேச்சுரல் நம்பர் இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தென் த நம்பர் இட் செல்ஃப். அதாவது ஒரு முழுமையான ஒரு வர்க்க எண்ணை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த எண்ணானது கண்டிப்பாக அதை விட அந்த எண்ணை விட பெருசாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ 2ன்னு எடுத்தீங்கன்னா 2 2s are 4, 2வை விட 4 பெருசு. 3ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 3s are 9, 3யை விட 9 பெருசு. சரியாமா? 4ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 4 4s are 16, 4ரை விட 16 பெருசு. அந்த நேச்சுரல் நம்பரை விட அந்த ஸ்கொயர் நம்பர் வந்து பெருசாக தான் இருக்குது. இது உண்மையா அப்படின்னு கேட்குறாங்க. இதுதான் கேள்வி. உண்மையா? Do you all accept this concept? இது எல்லாம் எல்லாருமே ஒத்துக்கிறீங்களா? பிரியா, can you hear me? Yes, ma'am. இது கரெக்டா, ட்ரூவா? இந்த क्वेश्चनக்கு ஆன்சர் கொஞ்சம் திங்க் பண்ணுங்கம்மா. கொஞ்சம் திங்க் பண்ணி சொல்லுங்க. ட்ரூ தானா? No. Answer is false. எப்படி ஃபால்ஸ்? எஸ், வெரி குட். 1 ஸ்கொயர் என்ன? 1 ஸ்கொயர் இஸ் 1 into 1 1 remains the same நம்பராக தானே இருக்கு. 1 into 1 1. நீங்கள் 1 எத்தனை முறை பெருக்குனாலும் அது 1 தான், அது சேமாக தான் வந்திருக்கு. இங்கே சேமாக தானே இருக்கு. அது எப்படி 1 விட பெருசாக கிடைச்சிருக்கா நமக்கு? இல்லை. That's why this is false. புரியுதாமா? அவங்க நேச்சுரல் நம்பர்ஸ் கேட்டுட்டாங்க. ஸோ 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம 2 3 4 5 இப்படி தான் நம்ம திங்க் பண்ணுவோம். இந்த 1 மறந்துடுவோம் இல்லையா? ஸோ திஸ் இஸ் த கான்செப்ட். ஓகே, நவ் லெட்ஸ் மூவ் டு த 10th question. The product of two perfect square is a perfect square. இது உண்மையாமா? ட்ரூவா ஃபால்ஸா? த ப்ராடக்ட் ஆஃப், ப்ராடக்ட்னா என்னது? என்ன வர்க்கு? ப்ளஸ்ஸா, மைனஸா, அடிஷனா, சப்ராக்ஷனா, மல்டிப்ளிகேஷனா, டிவிஷனா? ப்ராடக்ட்டுங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? எஸ், மல்டிப்ளிகேஷன். ப்ராடக்ட் மீன்ஸ் மல்டிப்ளிகேஷன். இப்போ இந்த கொஸ்டினை நீங்களா புரிஞ்சுட்டு சொல்லுங்க பார்க்கலாம் தமிழ்ல. த ப்ராடக்ட் ஆஃப் டூ பெர்ஃபெக்ட் ஸ்கொயர். டூ பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் இஸ் எ பெர்ஃபெக்ட் ஸ்கொயர். இந்த கேள்வியை புரிஞ்சுட்டு நீங்களா தமிழில் என்ன கேட்டிருக்காங்கன்னு சொல்லுங்க. த ப்ராடக்ட் ஆஃப் டூ பெர்ஃபெக்ட் ஸ்கொயர், அதாவது 2 முழுமையான வர்க்கத்தை ஒரு பெருக்கணும்னா, மல்டிப்ளை பண்ணோம்னா அதுவும் ஒரு வர்க்க எண்ணாக இருக்கும், பெர்ஃபெக்ட் ஸ்கொயராக தான் இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. கொஸ்டினில் சொல்கிறாங்க, த ப்ராடக்ட் ஆஃப் டூ பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் இஸ் எ பெர்ஃபெக்ட் ஸ்கொயர். 2 முழுமையான வர்க்க எண்களை பெருக்கும் போது முழுமையான வர்க்க எண் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கம்மா. இது ட்ரூவா ஃபால்ஸாமா? இப்படி கேள்விக்கு நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் மைண்ட்லேயே நீங்கள் எடுத்து செஞ்சு பார்க்கணும். டக்குன்னு ஒரு ஸ்கொயர் நம்பர், ஏதாவது ஒரு நம்பரை எக்ஸாம்பிளாக நீங்களாக எடுத்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். செஞ்சு பாருங்கள். ஏதாவது ஒரு நம்பரை எடுத்து செஞ்சு பாருங்கள்.
ரெண்டு பெர்ஃபெக்ட் ஸ்கொயரை எடுத்துக்கோங்க, மல்டிப்ளை பண்ணுங்க, அதுவும் பெர்ஃபெக்ட் ஸ்கொயராக தான் கிடைக்குதா செக் பண்ணுங்க. நோட்டில் செய்யுங்க, நோட்டில் செஞ்சு கிடக்கிறேன்னு சொல்லுங்க. ஏதாவது ரெண்டு பெர்ஃபெக்ட் ஸ்கொயரை எடுத்துக்கோங்க. பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்னா முழுமையான வர்க்க எண். முழுமையான வர்க்க எண் மிஸ். என்ன எடுத்துக்கலாம்? ஏதாவது ரெண்டு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ இரண்டின் வர்க்க எண், இரண்டின் வர்க்கம் வந்து 4 எடுத்துக்கலாமா? எடுத்துக்கலாம். மூன்றின் வர்க்கம் வந்து 3 9 எடுத்துக்கலாமா? இப்போ ரெண்டு எண்ணையும் நம்ம என்ன செய்யறோம்? பெருக்கிறோம். 4 9s are 36. இப்போ 36 ஒரு முழுமையான வர்க்கம் தானே? 36 ஒரு முழுமையான வர்க்கம் தானே? Yes, true. This for this 10th question answer is true. புரியுதாமா? Do you understand these two questions? Shall we move to the next one? Yes, Yes miss. Next 11th question என்னமா கொடுத்திருக்காங்க? Match of following miss. Match the following miss. Yes, match the following. Yes, now see fourth question, match the following. First one என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கியூப் ரூட் ஆஃப், ஏமா இங்கே வந்து தப்பாக பிரிண்ட் ஆகிருக்குது தவறுதலா, நீங்கள் அதை கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. 9261 சொல்லி தவறுதலாக பிரிண்ட் ஆகிருக்குமா, நீங்கள் வந்து 9261 அதுதான் சரியான எண், அதை வந்து நீங்கள் மாற்றி எழுதிக்கோங்க, பென்சில்ட்டு கரெக்ட் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடு பாருங்க. செகண்ட் கொஸ்டின் ஸ்கொயர் ஆஃப் ரூட் ஆஃப் 8 கொடுத்துருக்காங்க. தேர்ட் கொஸ்டின் கியூப் ரூட் ஆஃப் 64. ஃபோர்த் ஒன் 13 into 13 can be written as. ஃபிஃப்த் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 576 கொடுத்துருக்காங்க. இங்கே ரைட் ஹேண்ட் சைடு வந்து 13 ஹோல் ஸ்கொயர். இதை எப்படி நம்ம ரீட் பண்ணணும்? ஹோல் ஸ்கொயர், 13 ஹோல் ஸ்கொயர். தென் 4 கொடுத்துருக்காங்க, 21 24 8 கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ சரியானதை மேட்ச் பண்ணணும். அதுக்கு கீழே இங்கே பாருங்கள் ஆப்ஷன் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, ஏ வந்து 1 3ஓட பொருந்துது, 2 5ஓட பொருந்தது, 3 2ஓட பொருந்தது, 4 1ஓட பொருந்தது, 5 4ஓட பொருந்தது. இது மாதிரி எண் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கொடுக்கப்பட்ட இந்த எண்ணானது இந்த சைடு ரைட் ஹேண்ட் சைடு கொடுக்கப்பட்ட இந்த எண்களோடு எதோட பொருந்துதுங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம பொருத்திட்டு இங்கே வந்து நம்ம வந்து கரெக்ஷன் நம்ம கரெக்டாக மேட்ச் பண்ணிக்கலாம். சரியா? இப்போ பாருங்கள் ஃபர்ஸ்ட் ஒன். இப்போ கியூப் ரூட் ஆஃப் 9261 இதை ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தடில் நம்ம ட்ரை பண்ணுவோம். லாங் டிவிஷன் மெத்தடை விட ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தடில் நம்ம ட்ரை பண்ணலாம். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு நான் 3 டேபிள் வச்சு ட்ரை எப்போவுமே நம்ம வந்து லாஸ்ட் வந்து இது வந்து ஆட் டிஜிட் இல்லையா, ஆடு நம்பரில் இருக்குது. ஒன்ஸ் பிளேஸ் ஆடு நம்பரில் இருந்ததுன்னா நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணுவோம்? 3 வச்சு ட்ரை பண்ணுவோம். ஸோ 3 வச்சு நான் ட்ரை பண்ணுறேன். 3 3s are 9, 3 3s are 9. தென் 2ல் வந்து போகாது 3 0 26 எடுத்துக்கிறேன். 7 3s are 21. மீதம் 5 இருக்குது. 5 1 51. 51ல் 3 டேபிள் போகுமா? 51ல் 3 டேபிள் போகுமா? போகும். 1 போகுமா? நினைக்கிறேன்லாம் சொல்லக்கூடாது, நீங்க செஞ்சு பார்த்து சொல்லுங்க. பக்கத்துல அதுக்கு தான் கையில நீங்க நோட்டு வச்சிருக்கணும்னு சொல்றேன் மிஸ். த்ரீ டேபிள்ல 51 போகும். 3 வந்து 51ல போகுமா? போகும். போகும் தானே? How many times? 17 3s are 51. ஸோ திரும்ப நம்ம இங்கே அகெயின் 17 நம்ம எழுதலாமா? அப்படி எழுத முடியாது. ஸோ ஐ கோ டு த நெக்ஸ்ட் நம்பர். ஸோ ஐ கோ டு தி நெக்ஸ்ட் நம்பர். 3 டேபிள் வச்சு நான் ட்ரை பண்ணல, ஏன்னா லாஸ்ட் 2 டிஜிட்டில் நமக்கு முடியறதுனால நெக்ஸ்ட் ஐ ட்ரை வித் 7 டேபிள்.
7 டேபிள் வச்சு நான் ட்ரை பண்ணுறேன். இங்கே பாருங்கள், 9ல் 1 7 is 7, மீதம் 2 இருக்குது, 2 2 22, 22ல் 3 7 21, மீதம் 1 இருக்குது, 1 6 எடுத்துக்கிறோம், 1 பக்கத்தில் இருக்க இந்த 6ஐயும் எடுத்துக்கிறோம், 16ல் 2 7s are 14, மீதம் 2 இருக்குது, 2ல் 1 எடுத்துக்கிறோம், 21 லாஸ்ட்டு, இந்த 21ல் 3 7 21. ஸோ அகெயின் ஐ ஸ்டார்ட் வித் 7 டேபிள். நான் திரும்பவும் 7 டேபிளே ட்ரை பண்ணுறேன். ஏன்னா 3 டேபிள் வச்சு ட்ரை பண்ணும்போது 4 3s are 12 கிடைக்கும். மீதம் 1 இஃப் நாட் மீதம் இங்கே 1 12 இருக்குது இல்லையா, 12 3 டேபிள் வச்சும் ட்ரை பண்ணலாம், நோ ப்ராப்ளம். நான் 7 டேபிள் வச்சு ட்ரை பண்ணியிருக்கிறேன். நீங்கள் 3 டேபிள் வச்சு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். 4 3s are 12, மீதம் 1 இருக்குது, இங்கே பக்கத்தில் 2 சேர்த்துக்கோங்க, 12. அகெயின் 4 3s are 12, 1 3 is 3. Now I can start with again 3 table. 1 3 is 3 months. 1 3 is 3. மீத 14ல 4 3s are 12. மீத 2 இருக்கு, 2 1 சேர்த்துக்கோங்க. 7 3s are 7 3s are 21. சரி, இப்போ இங்க again 3 table வச்சு ட்ரை பண்ணுவோம். 4 3s are 12. மீத 2 இருக்கு, இங்க 7 இருக்கு, 27. 9 3s are 27. இப்போ 49 இஸ் எ ப்ரைம் நம்பர். 3 டேபிள் போகாது, கண்டிப்பாக 7 டேபிள் தான் போகும், வேறு வழி கிடையாது. சரியா? 7 7s are 49. இப்போ பாருங்க, நமக்கு 3 3 இருக்கு, 3 7 இருக்குது. கியூப்னாலே 3 3 இருக்கணும், அப்படி தானே? ஸ்கொயர்னா 2 ஜோடி இருக்கணும், 2 2 எண்கள், 2 2 எண்கள் இருக்கணும். கியூப் அப்படிங்கும்போது 3 3 எண்கள் இருக்கணும். நமக்கு இங்கே 3 7 3 டைம்ஸ் நமக்கு 7 இருக்குது. 7 × 7 × 7, 3 × 3 × 3 அது மாதிரி இருக்கிறதுனால இந்த 3 3க்கு இந்த இருக்கக்கூடிய இந்த 3 3க்கு ஒரு 3 மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். இங்கே இருக்கக்கூடிய 3 7s 3 7க்கு 1 2 3 3 7க்கு ஒரே ஒரு 7 தான் நம்ம எடுத்துக்கணும் கியூப் ரூட்டுங்கிறதுனால. இப்போ 7 3s are how muchமா 21. பாருங்க, ஒரு மேட்ச் பண்ணுறதுக்கு நம்ம எவ்வளோ ஒர்க் அவுட் பண்ண வேண்டியது இருக்கு இல்லையா? அப்போ 1 எதோட வந்து நமக்கு மேட்ச் ஆயிருக்கு, 3யோட மேட்ச் ஆயிருக்கு. சரி, இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஸ்கொயர் ஆஃப் ரூட் 8. ஸ்கொயர் ஆஃப் ரூட் 8 அப்படின்னா அந்த ஸ்கொயர் எந்த எண்ணுக்கு அந்த அந்த ஸ்கொயர் ரூட் வந்து குறிப்பிடுறாங்க அப்படின்னா நம்பர் 8க்கு தான். சரியாமா? 8க்கு தான் இந்த ஸ்கொயர். இந்த அதாவது ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே என்ன எண் இருக்குது, 8 தான். ஸோ 2ம் 5ம் நமக்கு மேட்ச் ஆகிருக்கு. அடுத்தது இது நீங்கள் ஈஸியாக சொல்லிடலாம். கியூப் ரூட் ஆஃப் 64. எந்த எண்ணை 3 முறை பெருக்க 64 கிடைக்கும்? எந்த எண்ணை 3 முறை பெருக்கினால் நமக்கு 64 கிடைக்கும்? கியூப் ரூட். ரூட் அப்படிங்கிறது கனமூலம். ஸ்கொயர் ரூட்னா வர்க்க மூலம், கியூப் ரூட்னா கனமூலம். எந்த எண்ணை 3 முறை பெருக்கும் போது 24 3 டைம்ஸ் பெருக்குனா உனக்கு 64 கிடைக்குமா? பெருக்கணும். ஜெனிஃபர், வாட் ஹேப்பன் டு யூ? No miss. நேற்று கூட நம்ம கியூப் ரூட் செக் பண்ணோம்லம்மா. 4 × 4 × 4. 4 4s are 16, 16 4s are 64. 4 4s are 16, 16 4s are 16. 4 நாளா 16, 16 4ஆல பெருக்கும்போது 64. புரியுதா? அதுதான் கியூப் நம்பர், அதுதான் கியூப் ரூட். ஸோ 64 கியூப் ரூட் வந்து 4. ஸோ 3 வந்து 2ஓட மேட்ச் ஆகுது. அடுத்தது இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது இல்லையா? 13 × 13 கேன் பி ரிட்டன் அஸ் 13 13 எப்படி எழுதலாம்? Miss 13 cube miss. 13 cube square. What happened, Jennifer? You were saying what happened to you? தப்பா சொல்லிட்டு இருக்க ஜெனிஃபர். 13 × 13 கேன் பி ரிட்டன் அஸ். இங்கே கியூப் இருக்கா, ஸ்கொயர் இருக்கா? Square miss. புக்கு வச்சிருக்க தானே? புக்கை பார்த்து சொல்லு, என்ன என்ன கொடுத்துருக்காங்க உன் புக்கில்? என்ன இருக்குது? ஸ்கொயர் இருக்கா, கியூப் இருக்கா? ஸ்கொயர் தான் மிஸ். அப்புறம் ஏன் கியூப்னு சொல்கிற ஜெனிஃபர்? ஏண்டா கரெக்டா? எது ஸ்கொயரா கியூபா? ஸ்கொயர் மிஸ். கரெக்டாக சொல்லணும். 13 ஸ்கொயர். ஸ்கொயர்னா 13 × 13 2 டைம்ஸ். ஸ்கொயருக்கும் கியூபுக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது. இதே 13 கியூப்னா 13 × 13 × 13. அப்போ அதோட மதிப்பே வேற மாதிரி மாறுபட்டுருது இல்லையா? பிரியா, உனக்கு கேட்குதாம்மா? பிரியா,
ஹலோ கேக்குதுங்க மிஸ். சரிம்மா, நீ எதுவுமே ஆன்சர் பண்ணல, ஆன்சர் பண்ணிட்டே இரு. அடுத்தது பாருங்க, ஸ்கொயர் ரூட் ஆஃப். இப்போ 4மே மேட்ச் பண்ணிட்டோம். இப்போ மிச்சம் இருக்கிறது தான் 5க்கு வரும் இல்லையாம்மா? ஆமா இது மிஸ். அப்போ 5க்கு என்ன என்ன ஆன்சர்? 5க்கு என்ன ஆன்சர்? ஆ 24 மிஸ். மிச்சம் என்ன இருக்கு? 24 தான் இருக்கு. அப்படி நம்ம மேட்ச் பண்ணிடலாமா? ஆமா. அப்படி மிச்சம் இதுதான் இருக்கு, அதை நம்ம மேட்ச் பண்ணிடுவோன்ட்டு பண்ணிடலாமா? நோ மிஸ். அப்படி பண்ணக்கூடாது. என்ன செய்யணும் நம்ம? Sum செக் செஞ்சு பண்ணிடணும், செக் பண்ணணும். ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சிருவோம். அதாவது 576க்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும். லாங் டிவிஷன் மெத்தடில் செஞ்சிடலாம் ஈஸியாக. சரியா? இப்போ வருங்க 5 எடுத்துக்கோங்க. 5க்குள்ளே என்ன ஸ்கொயர் நம்பர்ஸ் இருக்கு? 2 2s are 2 2s are 4. 4 மிஸ். 4 சப்ராக்ட் பண்ணுறோம். 5 1 சப்ராக்ட் பண்ணுறோம். 1. 76 கீழ இருக்கு. வெரி குட் ரூபினி, யூ செட் வெல். ரூபினி வெரி குட். 76 கீழே இறக்குறோம். இப்போ இங்கே என்ன போடணும்? மிஸ் 4 மிஸ். 2 2s are 4. வெரி குட் ஜெனிஃபர், வெரி குட். இங்க இருக்கக்கூடிய இரண்ட கோஷன்ட்ல என்ன இருக்கோ அதை 2 ஆல மல்டிப்ளை பண்ணிடுவோம் இல்லையா? 4. ஓகேங்க. 4. இப்போ 4 கூட ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட். 4 கூட எதை மல்டிப்ளை பண்ணா எப்படி கிடைக்கும்? இங்க லாஸ்ட் 6 இருக்கிறதுனால மிஸ் 4 வச்சு நான் ட்ரை பண்ணிடுறேன். சரியா? 4 4. அப்ப 4 நாளா 16, 4 நாளா 16, மீதம் 1 இருக்கு. 16 1 17, 176 கிடைச்சதா? 136 மிஸ். எஸ் 176. இங்கே 4 போடுறோம், இங்கே 4 போடுறோம். அப்போ கோஷன்ட்ல 24 இருக்கு. நம்ம கிடைச்சிருச்சா? ஆமாங்க மிஸ். இதுக்கான ஆன்சர் என்னம்மா? 170 0 மிஸ். 0. ஓகே. இப்போ மேட்ச் வந்து இங்க வந்து மேட்ச் ஆயிடுச்சு இல்லையா? 5 வந்து ஆன்சர் 24ஓட மேட்ச் ஆயிடுச்சு. இப்போ ஆப்ஷன் எது வரும்னு சொல்லுங்க. சரி, இப்போ ஆப்ஷன் எது வரும்? ஏவா, பியா, சியா, டியா? ஆன்சர் எது வரும்? ஏ வந்து பாருங்க 1 3ஓட பொருந்துது. 1 3ஓட பொருத்திருக்கோமா? 2 5ஓட பொருத்தணும். ஆமா மிஸ். 1 எதோட பொருத்திருக்கோம்? 1 எதோட பொருத்திருக்கோம் சொல்லுங்க. 1 எதோட பொருத்திருக்கோம்? 3ஓட பொருத்திருக்கோம். 2 எதோட பொருத்திருக்கோம்? 2 5 ஓட பொருத்திருக்கோம். 3 எதோட பொருத்திருக்கோம்? 2 மிஸ். எஸ். 4 எதோட பொருத்திருக்கோம்? 1 மிஸ். 1. 1 மிஸ். எஸ். 5 4ஓட பொருத்திருக்கோம். அது ஏபிசிடியில் எந்த ஆப்ஷனில் வருது செக் பண்ணுங்க. இப்படி தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். மேட்ச் த ஃபாலோயிங்னா எது? ஏவா, பியா, சியா, டியா? மிஸ் ஏ மிஸ். வெரி குட் பிரியா, வெரி குட். பிரியா said very well. ஏ மிஸ். ஏ 1 3ஓட பொருத்தியாச்சு, 2 5ஓட பொருத்திருக்கு, 3 2ஓட, 4 1ஓட, 5 4ஓட. புரியுதா? பிரியா வெரி குட். பிரியா said very well. Next one. Shall we move to the next sum? 11th question பாருங்க. The area of a square is 256 centimeter square. What is its side? இது வந்து நீங்க அதுதான் திரும்ப திரும்ப இந்த எக்ஸசைஸை பொறுத்த மட்டும் நமக்கு வர்க்க எண்கள் வர்க்க மூலம் தான் திரும்ப திரும்ப வருது. ஏரியா ஆஃப் த ஸ்கொயர். ஏரியா ஆஃப் த ஸ்கொயருக்கு ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏரியா இஸ் ஈக்குவல் டு, சொல்லுங்கம்மா, ஸ்கொயருக்கு ஏரியாவோட ஸ்கொயர் என்ன ஃபார்முலா? Area is equal to 4 into 4 இன்ட்டு சைடு வந்து பெரிமீட்டர். ஏரியாவுக்கு பக்கம் இன்ட்டு பக்கம், சைடு இன்ட்டு சைடு. side into side. பக்கம் இன்ட்டு பக்கம் ஞாபகம் இருக்கா? இருக்குதுங்க. திஸ் இஸ் சைடு. பக்கம் இன்ட்டு பக்கம். ஏரியா இஸ் ஈக்குவல் டு சைடு இன்ட்டு சைடு. பக்கத்தையும் பக்கத்தையும் பெருக்க கிடைப்பது நமக்கு என்னது? சைடு இன்ட்டு சைடு. சைடுனா பக்கம். பிரியா தமிழ் அம்சம் சொல்கிறேன். சைடுனா பக்கம். பக்கத்தையும் பக்கத்தையும் பெருக்கும் போது நமக்கு கிடைக்குது பரப்பளவு. ஏரியாங்கிறது பரப்பளவு. சரியாமா? இப்போ ஏரியா வந்து இங்கே பாருங்க, நம்ம சைடு கேட்டிருக்காங்க. சைடு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். பக்கம் கொடுத்துட்டாங்க. எப்போவுமே நமக்கு என்ன கேட்குறாங்களோ அதை வந்து நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எழுதிக்கிறது பெட்டர். எப்போவுமே நான் திரும்ப திரும்ப அதுதான் ஒவ்வொரு கணக்குக்கு மிஸ் அதுதான் சொல்லுவேன். நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோமோ அது நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எழுதிக்கணும். இப்போ பாருங்கள், ரைட் ஹேண்ட் சைடில் ஏரியா அவங்க கொடுத்துட்டாங்க 256
56. இப்போ பக்கம் இன்ட்டு பக்கம்னா சைட் ஸ்கொயர்டு இல்லையா? எஸ் இன்ட்டு எஸ் சைட் ஸ்கொயர்டு இஸ் ஈக்குவல் டு 256. இதுதான் அவங்க சம்மில் கொடுத்துருக்கிறது ஃபார்முலா படி. இப்போ நம்ம தேவை என்னது? சைடு மட்டும் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். சைடு மட்டும் வேணும் அப்படின்னா ரூட் ஆஃப் 256. எப்போவுமே ஸ்கொயரில் இருக்கக்கூடிய எண்ணை ஸ்கொயர்டு இல்லாமல் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு ரூட்டுக்குள்ளே போட்டு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த ரூட்டுக்குள்ளே போட்டோன்னே அது என்னமோன்னு நினச்சிட்டு பயப்படாதீங்க. வேறு ஒன்றும் இல்லை, ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் தான். ஃபேக்டரைசேஷன் மெத்தட் படி நம்ம வர்க்க இது வந்து ஒரு வர்க்க எண் 256ங்கிறது ஒரு வர்க்க எண்ணாக தான் இருக்கும். மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து ஏரியா ஆஃப் த ஸ்கொயரில் வர்க்க எண்ணாக தான் இருக்கும். இப்போ நம்ம வர்க்க மூலம் கண்டுபிடிக்க போகிறோம். எப்படி கண்டுபிடிக்க போகிறோம்? 256 ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட். அதுக்கு தான் மிஸ் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், 20 வரைக்கும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை ப்ரைம் ஃபேக்டரைசேஷனில் ட்ரை பண்ணுமா, லாங் டிவிஷன் மெத்தடில் ட்ரை பண்ணுமா? லாங் டிவிஷன் மெத்தடுங்கிறது ஈஸி. லாங் டிவிஷனில் ட்ரை பண்ணுமா? சீக்கிரம் செஞ்சிடலாம். எடுத்துக்கிடுவோங்க. 1 1 is 1. ரெண்டுக்குள்ள ஒரு தான் வர்க்க எண் இருக்கு. ஸோ 1 எடுத்துக்கிறோம், 1 கழிச்சிடுறோம். இப்போ அடுத்து எத்தனை எண்ணை கீழே இறக்கணும்? 56. வெரி குட், வெரி குட். 56 கீழே இறக்குறோம், 2 எண்ணையும் கீழே இறக்குறோம். இப்போ இங்கே 1 கூட 2 மல்டிப்ளை பண்ணுறோம் இல்லையா? கோஷன்ட்டில் 1 இருக்குது. ஸோ 1 2 is 2. இங்கே லாஸ்ட் இங்கே 6 இருக்கிறதுனால மிஸ் இந்த 2 கூட மிஸ் நான் 6 வச்சு ட்ரை பண்ணுறேன். 6 வச்சு ட்ரை பண்ணுறேன். 6 6 36, மிச்சம் 3, இங்கே வந்து 12 3 15 கிடைச்சதாமா? 156. இங்கே 156 கிடைச்சதா? ஸோ இதோட வர்க்க மூலம் என்னது? கோஷன்ட்ல நம்ம என்ன போடணும்? இங்கேயும் 6 போடுறோம், இங்கேயும் 6 போடுறோம். அப்போ இது ரூட் ஆஃப் எஸ் இஸ் ஈக்குவல் டு அந்த 256 வர்க்க மூலமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரூட் ஆஃப் 16 இன்ட்டு 16. 16 இன்ட்டு 16. புரியுதா? இந்த வர்க்க மூலத்தை இப்படி தான் நம்ம எழுதுறோம். 60. இப்போ ரூட்டுக்குள்ள இருந்து வெளியில எடுக்கும்போது 2 ஜோடி ஒரு ஜோடி எண்ணுக்கு ஒரு 2 எண்களுக்கு ஒரு எண்ணை நம்ம வெளியில எடுத்துருவோம். அப்போ எஸ் ஈக்குவல் டு 16. அப்போ பக்கம் ஈக்குவல் டு 16 சென்டிமீட்டர். எப்போவுமே அலகுகள் அந்த யூனிட்ஸ் எழுத மறந்துடக்கூடாது, சென்டிமீட்டர்னு எழுதிடணும். புரியுதாமா? புரியுதுங்களா? இந்த ஸ்டெப்ஸ் எழுதிட்டீங்களா? எஸ். Now we move to the 12th question. 12th question பாருங்க. Find the square root of இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாகவே நமக்கு ஸ்கொயர் ரூட் இது மாதிரி தான் வருது. Find the square root of 1369 by using அவங்களே சம்மில் கொடுத்துட்டாங்க லாங் டிவிஷன் மெத்தட் இல்லையாமா? லாங் டிவிஷன் மெத்தட் படி கண்டுபிடிக்க சொல்லிட்டாங்க. ஸோ லாங் டிவிஷன் மெத்தட் நீங்கள் கடகடன்னு சொல்லுங்க பார்க்கலாம். 1369 லாங் டிவிஷன் மெத்தட். ஸோ இங்கே பார்க்கலாம். மிஸ் 3 டேபிள் மிஸ். நம்ம இதில் எத்தனை ஃபர்ஸ்ட் எத்தனை நம்பர் எடுத்துக்கணும்? 2 நம்பர்ஸ் எடுத்துக்கணும். ஏன்னா இங்க 4 நம்பர்ஸ் இருக்கிறதுனால நம்ம எத்தனை நம்பர்ஸ் எடுத்துக்கணும்? இதான் நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே பார்த்தோம். ஈவன் நம்பர்ல டிஜிட்ஸ் இருந்ததுன்னா 2 டிஜிட்டா எடுக்கணும் இல்லையா? இப்போ இதுக்குள்ள இருக்கக்கூடிய 13க்குள்ள இருக்கக்கூடிய வர்க்க எண்கள், முழு வர்க்க எண்கள் 1 1 2, 2 2 4, 3 3 9, 4 4 16 ஆயிடுது. ஸோ ஐ சூஸ் 3. 3 3s are 9. 9 மிஸ். 2 டேபிள்ல கூட எழுதலாமே. என்னமா? மிஸ் 4 3 3s are 9. சப்ராக்ட் பண்ணுங்க. 13ல 9 போச்சுன்னா எவ்வளவு? 4. நெக்ஸ்ட் இந்த 2 டிஜிட்ஸ் 2 டிஜிட்டா நம்ம கீழ இறக்கணும் இல்லையா? சோ 69 இறக்கிரோம். இப்போ இங்க இருக்கக்கூடிய இந்த 3 ஓட 2 மல்டிப்ளை பண்றோம். 3 2s are 6. 3 2s are 6. இப்போ 6 கூட ஒவ்வொன்றா நம்ம மல்டிப்ளை பண்ணிட்டு வரோம். லாஸ்ட் 9 இருக்கிறதுனால நான் 7 வச்சு ட்ரை பண்றேன். ஏன்னா 7 ல 49 எனக்கு கிடைக்கும் இல்லையா? ஸோ 7 ல 49, மிச்சம் 4 இருக்கு. இங்கே வந்து 6 ல 42, 42ஓட 4 கூட்டும்போது 46. ஸோ இங்கே வந்து என்ன பண்ணுறேன்? 7 7s are 6 கூட 7 7. ஸோ
This is the right answer. Minus இங்கே 0. புரிஞ்சுதாமா? So இதுதான் long division method. புரிஞ்சுச்சு. Yes. Now let's see 13th sum. Verify 300 is a perfect square or not. 300 என்பது perfect square முழுமையான வர்க்க எண்ணா இல்லையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. 300 300 is a perfect square இல்லையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுவும் நமக்கு ஈஸியான மெத்தட். மாதிரி முழுமையான வர்க்க எண்ணா அப்படின்னு கேட்கறதுக்கு நம்ம பிரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தடை சூஸ் பண்ணுறதாமா சரியான வழி. பிரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தடை தான் நம்ம கரெக்டாக சூஸ் பண்ணணும். சரியா? இது ஈவன் நம்பர். ஸோ ஐ சூஸ் 2. 2 150s are 300. Again I choose 2 75. இது 5 டேபிளில் தான் போகும் இல்லையா 75ங்கிறது. ஸோ ஐ சூஸ் 5 டேபிள். 1 5 is 5. Again remainder 2. 5 is 25. Again I choose 5 table. 3 5s are 15. இப்போ பெர்ஃபெக்ட் ஸ்கொயருங்கிறதுனால இரண்டு எண்களாக ஜோடியாக கிடைக்கணும். இரண்டு இருக்குது. 2 2s இருக்குது. 2 5s இருக்குது. பட் 3க்கு பேர் இல்லையாமா? 3 is not having pair. இதை நீங்கள் ஸ்டெப்பாக எழுதும்போது எப்படி எழுதணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரூட்டுக்குள்ளே போட்டு எழுதணும் எப்போவுமே. பெர்ஃபெக்ட் ஸ்கொயராக இல்லையான்னு கேட்குறதுக்கு இதுதாம்மா மெத்தட். எழுதி வச்சுக்கோங்க. ஸ்டெப்பு இப்படி எழுதிக்கோங்கம்மா. 2 into 2 into 5 into 5 into 3. சரியா? இப்படி எழுதுறோம். இப்போ ரூட்டுக்குள்ள இருந்து வெளியில எடுக்கும்போது நமக்கு ஒரு 2 தான் கிடைக்கும். இந்த ரெண்டுக்கு ஒரு 2 தான் நம்ம ரூட்டுக்குள்ள இருந்து வெளியில எடுக்கணும். எப்பயுமே அதுதான் ப்ரொசீஜர். 2 5க்கு ஒரு 5 எடுத்துடுறோம். பட் 3க்கு நம்மளால எடுக்க முடியலை. அது ரூட்டுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் இல்லை. அதாவது 10√3. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 10√3. 10√3 இஸ் நாட் அ பெர்ஃபெக்ட் ஸ்கொயர். இது வந்து ஒரு முழு வர்க்க எண் கிடையாது. சரியாமா? ஸ்டெப்ஸ் எழுதிக்கிட்டீங்களா? சரிங்க மிஸ். எழுதிட்டோம் மிஸ். எஸ் மிஸ். எஸ் மிஸ். 13th sum. Next 14th sum அம்மா. 14th ஆமாங்க மிஸ். 14th sum. Yes. Anyone read the question ma? Question read பண்ணுங்கப்பா. Find the square root of 5476 by using prime. Find the square root of 5476 by using prime factorization method. ரொம்ப ஈஸி தான். prime factorization method இப்ப செஞ்சோம் இல்லையா? இந்த பாக்ஸா போட்டு செஞ்சோம்ல, அதுதான் prime factorization method. வேற ஒண்ணும் இல்ல. செஞ்சிருவோமா? ஓகே. 5476 prime factorization methodனாலே ஒரு பாக்ஸ் போட்றணும். இப்போ இது வந்து ஒரு ஈவன் நம்பரா இருக்கிறதுனால ஈவன் நம்பர்னா லாஸ்ட் ஒன்ஸ் பிளேஸ்ல 6 இருக்குது. தட் இஸ் a ஈவன் நம்பர். ஸோ இட் இஸ் a ஈவன் நம்பர். ஸோ ஐ சூஸ் 2. ஈவன் நம்பர்னாலே நம்ம என்ன தான் சூஸ் பண்ணணும்? 2 சூஸ் பண்ணுறோம். 4ல 2 2s are 4. மீதம் 1 இருக்குது. 14 பக்கத்தில் இருக்க 4 எடுத்துக்கிறோம். 14ல் 7 2 14. இங்கே 3ல் 3 2 6. அகெயின் மீதம் 1 இருக்குது. பக்கத்தில் இருக்க 6 சேர்த்துக்கோங்க. 16ல் 8 2 16. இப்போ again it is an even number because in ones place 8 is a even number. So I choose 2. ஓகேவா? 2 is 2. 3 2s are 6. மீதம் 1 இருக்கு. 13 எடுத்துக்கோங்க. 6 2 12. மீதம் 1 எடுத்துக்கோங்க. இப்போ 8 18 18ல 9 2 18. இப்போ பாருங்க, this is a odd number because in ones place 9 இருக்கிறதுனால odd number. So I choose 3 table. But sorry, நான் 3 table வச்சு ட்ரை பண்றேன். பாருங்க, 4 3s are 12. 4 3s are 12. மீதம் 1 இருக்கு. 16ல 5 3s are 15. மீதம் 1 இருக்கு. 19. லாஸ்ட் எனக்கு 19 கிடைக்குது. 19 is not a prime number. So மிஸ் வந்து இதுக்கு வேற நமக்கு 37 சில நம்பர்ஸை வந்து நீங்கள் பெர்ஃபெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும்.
இது மாதிரி நம்பருக்கு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 37. ஸோ அதுக்கு தான் மிஸ் வந்து என்ன சொல்கிறேன், அடிக்கடி நீங்கள் சில நம்பர்ஸை பெர்ஃபெக்ட் ஸ்கொயரை பொறுத்த மட்டும் இப்போ 169 அப்படின்னாலே டக்குன்னு உங்களுக்கு மைண்டில் 13 ஞாபகம் வரணும். ஏன்னா 13ங்கிறது வந்து ஒரு ப்ரைம் நம்பர், சரியா? பகா எண்ணுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதோட வர்க்க எண்களையும் தெரிஞ்சு வச்சுக்கணும், வர்க்க மூலமாகிய அந்த எண்ணையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்படின்னா தான் அந்த நம்பரை பார்த்தோன்னே உங்களுக்கு ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். இந்த 1369 வந்து 3 டேபிளில் போகலை, சரி 3 டேபிளில் போகலை, அடுத்து நான் 7 டேபிளில் ட்ரை பண்ணுறேன். 7 டேபிளில் ட்ரை பண்ணுறேன்னா 177, மீத 6 இருக்குது 66, 66ல் 9 7s are 63, மீத 3 வருது, பக்கத்தில் இருக்க 9 எடுத்துக்கிறேன் 39. 39 இஸ் அகெயின் எ ப்ரைம் நம்பர். ஸோ அதுக்கு நமக்கு கண்டுபிடிக்க முடியாது. இப்படி நான் 11 வச்சு 13 வச்சு நெக்ஸ்ட்டு நான் 17 வச்சு இப்படி ஒவ்வொரு நம்பராக நான் ட்ரை பண்ணுறதுக்கு as I know that this follows to 37. இது 37ல் போகும்னு சொல்லி தெரிஞ்சதுனால நான் இதை சூஸ் பண்ணிக்கிட்டேன். சப்போஸ் இல்லை எனக்கு இந்த ஸ்டெப்போடு எனக்கு அதுக்கப்புறம் எனக்கு டவுட்டாக இருக்குது, எனக்கு ஸ்கொயர் நம்பர் தெரியலை அப்படின்னீங்கன்னா நீங்கள் தனியாக எடுத்துகிட்டு போய் செஞ்சுக்கலாம். 1369 லாங் டிவிஷன் மெத்தடில் எப்படினாலும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். லாங் டிவிஷன் மெத்தடில் எடுக்கிறீங்க, இங்கே பாருங்கள் 3 3s are 9, 13 எடுத்துக்கிறோம், 3 3s are 9. இப்போ இதை சப்ராக்ட் பண்ணுறோம், சப்ராக்ட் பண்ணும்போது இங்கே எத்தனைமா 46, ஏற்கனவே ஒரு சம் செஞ்சோம்ல 4. இப்போ 69 கீழே இறக்குறீங்க, 69 கீழே இறக்குறீங்க. இப்போ மேலே இருக்கிற கோஷன்ட்டில் இருக்கக்கூட 3ஓட 2 மல்டிப்ளை பண்ணுறோம், 3 2s are 6. அப்போ 6ஓட அகெயின் 7 7s are 49 கிடைக்கிறதுனால நான் இந்த நம்பரை சூஸ் பண்ணிக்கிட்டேன். நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட்டு சம் நமக்கு இந்த தான் கிடைச்சது. ஸோ 37 அந்த சம்மை நீங்கள் ரெஃபர் பண்ணி பாருங்கள், சரியா? இப்போ 6 கூட, அதாவது 6 கூட 7 மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கிது, 469 கிடைக்கும். ஸோ இங்கே 37 நமக்கு கிடச்சிரும். உங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்டெப்பில் வந்து கிடைக்கல அப்படின்னா நீங்கள் டக்குன்னு லாங் டிவிஷன் மெத்தட் போயிடுங்க. லாங் டிவிஷன் மெத்தடில் போயிட்டு அங்கே நீங்கள் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடச்சிரும். அப்போ நீங்கள் இங்கே 37 நீங்கள் எடுத்துக்கலாம். புரிஞ்சுதாம்மா? புரிஞ்சுதா? சரி. இப்போ என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் சம்முக்கு. இப்போ கொஸ்டினுக்கு வாங்க. ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5776. இதுக்கு நீங்கள் ஸ்டெப்பு வந்து ரூட்டுக்குள்ளே தான் போட்டு எழுதணும். 5476 இஸ் ஈக்குவல் டு, ஸ்டெப்பு எப்பவுமே இப்படி தாம்மா எழுதணும், ரூட் ஆஃப் 2 இன்ட்டு நம்ம என்னெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கோம், 2 இன்ட்டு 2 இன்ட்டு 37 இன்ட்டு 37. இப்போ ரூட்லேருந்து வெளியில் எடுக்கும்போது என்ன கிடைக்கும், 37 இன்ட்டு 37. இப்போ ரூட்லேருந்து வெளியில் எடுங்க, ரூட்லேருந்து 2 2க்கு ஒரு 2 எடுத்துருவோம் இல்லையா? அடுத்து 2